சற்று முன் வெளியான தகவல். புதிய ரேஷன் கார்டு, நகல், குடும்ப அட்டை விண்ணப்பிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு தொடர்பான எந்த பிரச்சனை என்றாலும் பொதுமக்கள் ஒரே நாளில் தீர்வு காணும் வகையில் மாதந்தோறும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்துக்கான ரேஷன் கார்டு குறைதீர்வு முகாம்கள், அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடக்கிறது. இந்த முகாம்கள் ஒவ்வொரு வட்டத்திலும் நடத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் எங்கு குறைதீர்வு முகாம்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அங்கு சென்றால் ரேஷன் கார்டு தொடர்பான புகார்கள், கோரிக்கைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதோடு ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் ஆகியவற்றை குறித்த இந்த குறைதீர்வு முகாம்களில் மனு கொடுக்கலாம். மேலும் உங்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்றவும் இந்த முகாம்களில் மனு கொடுக்க முடியும். அதாவது முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு NPHS வகையில் இருந்து முன்னுரிமை ரேஷன் கார்டு PHS-க்கு மாற்றக் கோரி மனு கொடுக்கலாம். சர்க்கரை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் முன்னுரிமை ரேஷன் கார்டு அல்லது முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க முடியும். இந்த ரேஷன் அரிசி கார்டுக்கு மாற்றிக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பொது விநியோக திட்ட குறைதீர்வு முகாம்களை மனு கொடுத்தால் அதிகாரிகள் ஆய்வு செய்து உங்களின் கார்டு வகையை மாற்ற ஒப்புதல் கொடுப்பார்கள். இதனால் ஒருவேளை புதிய ரேஷன் கார்டு வேண்டும், ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாது என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த முகாம்களில் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டு கேக்கு மனு கொடுக்கலாம். ரேஷன் கார்டு குறைதீர்வு முகாம்களில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் இந்த புதிய ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் ரேஷன் கார்டு தொலைந்துவிட்டது, சேதமடைந்து விட்டது என்றால் நகல் ரேஷன் கார்டு கேட்டும் மனு கொடுக்கலாம். பொதுவாக நகல் மின்னணு அட்டை உங்களின் வசிப்பிட முகவரிக்கே அஞ்சல் துறை வழியாக அனுப்பி வைக்கப்படும். அதனால் நகல் மின்னணு அட்டை வேண்டும் என்பவர்கள் இந்த முகாம்களின் மனு அளித்துவிட்டு வந்தால் போதும். ஆன்லைனில் விண்ணப்ப நிலையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் இது தவிர பொருட்கள் விநியோகத்தில் உள்ள புகார்கள், ரேஷன் கடை மாற்றம் தொடர்பாகவும் இந்த முகாம்களில் மனு அளிக்கலாம். உங்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படக்கூடியது என்றால் சில நிமிடங்களில் கூட இதற்கான துறை ரீதியான ஒப்புதல் கிடைத்துவிடும். இதற்கு சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டத்தினருக்கும் தங்கள் பகுதியின் எந்த தேதியில் பொது விநியோக திட்ட குறைதீர்வு முகாம்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த நாளில் மேலே சொல்லப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு மனு கொடுத்து பயனடையும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இலவச பேருந்து பயணம் போக்குவரத்து துறை அறிவித்த ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதாவது தமிழ்நாடு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயண அட்டைகளை கொண்டு பயணம் செய்யும் பயணிகளுக்கு போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று நீட்டுள்ளது. வீடியோவை முழுமையாக கேளுங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு பல்வேறு சமூக நல திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து
செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கான அரசு பேருந்துகளில் இலவசமான பயணம் செய்ய கட்டணமில்லா பயண அட்டைகள் வழங்கும் திட்டம். இத்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி பயனடைந்து வருகின்றனர். இதனால் இந்த கட்டணமில்லா பயண அட்டைகளை பெறும் உரிமை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வை குறைபாடு உள்ளோர், அறிவுசார் திறன் குறைபாடு உள்ளோர், சுதந்திர போராட்ட வீரர்கள், அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் மற்றும் பிற அரசு அங்கீகாரம் பெற்ற பயனாளிகள் பயன்பெற முன்னுரிமை அளிக்கப்பட்டு உள்ளது. இதனால் இந்த பயண அட்டைகள் பெறுவதற்கான விண்ணப்பம் இப்போது முற்றிலும் ஆன்லைன் வாயிலாகவும் அரசு இ-சேவை மையங்கள் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விண்ணப்பிக்க இணையதளம் மூலம் www.tnisevai.tn.government.in அருகிலுள்ள அரசு இ-சேவை மையத்திற்கு நேரில் சென்று உதவி குறித்து விண்ணப்பிக்கலாம். முன்னதாக வழங்கப்பட்ட 2025 9/30 வரை மட்டுமே செல்லுபடியாக இருந்த பயண அட்டைகள் தற்போது 2025 10/31 வரை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் அதுவரை பழைய அட்டைகளை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணம் செய்யலாம். இந்த திட்டமானது ஆரம்பத்தில் மாநகர பகுதிகளில் மட்டுமே செயல்பட்டது. தற்போது விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்ட போக்குவரத்து கழகங்களிலும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஆகையால் இதற்கான தொழில்நுட்ப பயணிகள் மற்றும் இணைய வழி செயல்முறைகள் திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு பயணியர்கள் மற்றும் பொருள் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணைந்து பணியாற்றுகின்றன. இதன் மூலம் பயனாளிகள் எளிதாகவும் நேரத்தையும் செலவினங்களையும் மிச்சப்படுத்தும் வகையிலும் அட்டைகளை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. புதிய பயண அட்டை இன்னும் பெறாத பயனாளிகள் உடனடியாக விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் ஏற்கனவே பெற்ற பயண அட்டைகளை வைத்திருப்பவர்கள் 2025 அக்டோபர் 31 வரை அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் பிறகு புதிய அட்டையை பெற வேண்டும் என்று தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.